பிரபந்தம் பெருமானை குறித்து பாடப்பட்ட தமிழ் பக்தி பாடல் தொகுப்பாகும். இது இந்து மதத்தில் வைணவ சமயத்தின் ஓர் ஆதாரமாக தமிழ்மறையாக கொண்டாடப்படுகிறது. 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டுக்குள் வைணவ சமயத்தில் ஆழ்வார்கள் 12 பேரினால் இயற்றப்பட்ட இந்த பாடல்களை 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் என்பார் ஆழ்வார்கள் அருளிச் செயல்கள் என தொகுத்தார். பின்னர் வந்த மணவாள மாமுனிகள், நாதமுனிகள் தொகுத்த ஆழ்வார்களின் பிரபந்தத்தோடு திருவரங்கத்தமுதனார் செய்த இராமானுச நூற்றந்தாதியும் சேர்த்து 4000 திவ்ய பிரபந்தம் என அழைக்கும்படி அருளினார். திவ்ய எனும் சொல் மேலான என்றும் பிரபந்தம் எனும் சொல் பல வகை பாடல் தொகுப்பினையும் குறிக்கும். இந்த நூல் ஆன்ற தமிழ் மறை 5வது வேதம், திராவிட வேதம், திராவிட பிரபந்தம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பேசும் வைணவர்கள் மட்டுமல்லாது தெலுங்கு, கன்னடம் பேசும் வைணவர்களாலும் இன்றும் தினமும் படிக்கப்பட்டு வருகிறது என்பது இதன் சிறப்பு. இது 1947 பாடல்கள். பெரிய திருமொழி 1134 பாடல்கள், திருவாய்மொழி 1102 பாடல்கள், இயற்பா 817 பாடல்கள் என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. திவ்ய பிரபந்தங்கள் 24 வகைப்படும். திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, பெருமாள் திருமொழி, திருச்சந்த விருத்தம், திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, அமலநாதிபிரான், கண்ணினுன் சிறுத்தாம்பு, பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, நான்முகன் திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருஎழுகூற்றிருக்கை, சிறிய திருமணல், பெரிய திருமணல், திருவாய்மொழி, இராமானுச நூற்றந்தாதி. Please follow us on YouTube at Mind and Soul Connect. And do like, share, subscribe, and don't forget to click the bell icon. Signing off now on behalf of Vasantha Vidya Spiritual Habit is your Gopal Krishnan, spiritual healer, law of attraction coach, manifestive meditation trainer.